குருட்சேத்திரத்துக்கு வந்து ஆளாளுக்கு ஒன்று வந்து இருக்கிறாரு அவர். ராதாராணி இது ஆஃப் பண்ணி ராதாராணி அப்புறம் ராதாராணி வந்து அவங்கள இழுத்துட்டு போய் கிருஷ்ணர் வந்து ரதத்து மேலே உட்கார வைக்கிறாரு. இன்னொரு கோபியர் காலை பிடிக்கிறாரு, இன்னொரு கோபியர் வந்து கையை பிடிக்கிறாரு. நான் இந்த ராணிகளுக்கெல்லாம் பார்த்தா என்னடா இப்படி இந்த மாதிரி இவங்க கிருஷ்ணரை எப்படி பண்ணுறாங்களே இவங்க சொல்லி இவங்களுக்கு எல்லாமே ஒரே இது என்ன சொல்கிறது கன்ஃபியூஷன், யார் இவங்கன்னு சொல்லி. அப்புறம் தான் தெரியுது கிருஷ்ணர் வரக்கு எப்படி என்ன பண்ணுறதுன்னு புரியல. அந்த இந்த கோபியர் கூட போகிறதா இல்லை மனைவிங்க கூட போகிறதா ஒன்றுமே அவங்களுக்கு புரியல. ஸோ ஏன்னா கோபியர் பண்ணுற அந்த பக்தி சேவை வந்து ரொம்ப உச்சக்கட்டமான ஒரு நிலை. அது யாராலையும் பண்ண முடியாது அந்த மாதிரி பக்தி சேவை. அதனால ஜெகநாத் புரி இருக்கிற அந்த கோயில் வந்து குருட்சேத்திரத்துலேருந்து ரதத்து மேலே உட்கார வச்சு ஜெகநாத் பலதேவ் சுபத்ரையும் 3 பேரையும் எடுத்துகிட்டு போகிறாரு. எங்க 3 கிலோமீட்டர் தூரத்தில் குண்டிச்சான்ற ஒரு கோயில் இருக்கு. அந்த குண்டிச்சா யாருன்னா இந்திரதிம்ன மகாராஜோட மனைவி குவீன். இவங்க இந்திரதிம்ன மகாராஜ் இருக்கும்போதே இந்த குண்டிச்சா ராணி வந்து அரசருக்கு சொல்லி இந்த ஜெகநாதர் ஆலயத்துக்குள்ள இந்த வேற மதக்காரங்களாகட்டும் வேற ஜாதிக்காரங்களாகட்டும் கீழ்மட்டமான ஜாதிக்காரங்களாகட்டும் யாரையும் உள்ள அனுமதி கிடையாது. அதனால நீங்க என்ன பண்றீங்க, இவங்களுக்கு எல்லாமே ஜெகநாதரோட தர்சனம் கொடுக்கணும். அதனால நீங்க ரத யாத்திரத்தை வந்து என்ன பண்றீங்க, ஆர்கனைஸ் பண்றீங்க. ஸோ ரத யாத்திரான்ற ஒரு நிகழ்ச்சியை வந்து நீங்க பிராரம்பம் பண்ண போறீங்கன்னு சொல்லி நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அப்போ ஸ்டார்ட் ஆனது தான் இது. யாருக்காவது தெரியுமா எத்தனை வருஷம் ஆச்சு இருக்குன்னு? ரத யாத்திரா எத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி யாருக்காவது தெரியுமா? எதையாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா? வரலாறுல இருக்கு, இது கூட வரலாறுல இருக்கு. ஒரு சும்மா ஒரு டேட் சொல்லுங்க. ஓகே 1000 ஓகே 5000 வருடங்கள் இதே ஆயிடுச்சு இல்லையா? தாப்பர் இதே ஆகி 5000 இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? சைத்தன்ய மகாபிரபு 500 இயர்ஸ் பிஃபோர் வந்தாங்க. இவங்க வந்து 5000 இயர்ஸ் முன்னாடி கிருஷ்ணர் குருட்சேத்திரத்தில் நடந்த டைம்ல தானே அது ஜெகநாத் பத்தி நடந்தது. எதுக்கு அதான் கேட்குறேன். அது வந்து ஸ்கந்த புராணத்துலேயோ ஏதோ ஒரு புராணத்தில் எழுதியிருக்காங்களாம். 12,000 கோடி 25,000 வருடங்கள்லேருந்து நடந்துட்டு இருக்கான். கேட்டுட்டு நானே அசந்துட்டேன். 15,000 கோடி 15,000 கோடி 15 கோடி 25,000 வருடங்கள்லேருந்து நடந்துட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் எப்பவும் இருப்பாரு. அப்போ வேற நீலமாதவ், அப்போ நீலமாதவ் ராதாகிருஷ்ணரோட இதுல வருவாரு. இப்படியே இருப்பாரு. ஜெகநாதர் கலியுகத்துல இந்த உருவத்துல வருவாரு. ஆனா இந்த ரத யாத்திரை அப்போ இருந்து நடந்துட்டு இருக்கான், அந்த காலத்துல இருந்து நடந்துட்டு இருக்கான். ஆனா நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா பிரபுபாதனால தான் தெரிஞ்சிருக்கு. மகாபிரபுவோட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. நீலமாதவ் அப்ப ரீசெண்டா தான் அது சத்யா இவங்க சத்யவர் இந்திரஜிம்ன மகாராஜோட காலகட்டத்துல தான் சத்தியயுகம். அது சத்தியயுகம் சத்தியயுகத்துல இருந்து நடந்துருக்கு. வேற பேர்ல அப்போ என்ன ஜெகநாதர் அதுக்கு ஒரு லீலை இருக்கு. அந்த டைம்ல அவங்களுக்கு கிருஷ்ணரோட லீலைகளை தெரிஞ்சிருக்குமாங்க. யாருக்கு அந்த அந்த மாதிரி ஜெகநாதர் கோயில் தெரியாம எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அவங்க. பானஸ்க்கு பரம்பரையா வந்துட்டு இருக்காங்க இல்லையா அவங்கலாம். அத கிருஷ்ணர் அந்த இப்ப எப்படி இதுல காபரேகம் மாதிரி தான் அப்ப அந்த டைம்ல நடந்தது அப்போ பேசிட்டு இருப்பாங்க. இது வந்து எப்படின்னா கிருஷ்ணரோட லீலைகள் வந்து இந்த சத்தியுகத்தில் நடந்தது முடிஞ்சது அவ்வளவுதான் லீலைகள்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. எல்லா யுகத்திலும் இது நடந்துட்டே இருக்கும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஒரு சத்தியுகத்துல இங்க கலியுகா, இன்னொரு பிரம்மாண்டத்துல வந்து இது துவாபரயுகம் நடந்துட்டு இருக்கும். இன்னொரு பிரம்மாண்டத்தை வந்து சத்தியுகம் நடந்துட்டு இருக்கும். இன்னொரு பிரம்மாண்டத்துல வந்து திரேதாயுகம் நடந்துட்டு இருக்கும். இதே லீலைகள் அங்கேயும் நடந்துட்டு இருக்கும், அந்த லீலைகள் இங்கே நடந்துட்டு இருக்கும். இது ரிப்பீட் ஆகி வந்துட்டே இருக்கும், பண்ணிட்டே இருப்பாங்க லீலைகள். இதுக்கு வந்து ஒரு இது கிடையாது, என்ன சொல்றது, ஒரு புள்ளி வைக்க முடியாது. இவ்வளவுதான் சொல்லி புள்ளி வைக்க முடியாது. ஆனா எண்டே கிடையாது இதுக்கு. ஏன்னா கிருஷ்ணர் சொல்றாருல்ல பகவத்கீதையில, நான் பின்னாடியே இருந்திருக்கேன், இப்பவும் இருக்கிறேன், முன்னாடியும் நான் இருக்க போறேன், நான் எப்பவும் இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. நான் என்னைக்குமே இருக்கிறேன். அதனால இவரோட லீலைகளுக்கு வந்து ஒரு புள்ளியே கிடையாது, நடந்துட்டே இருக்கும், தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கும். கிருஷ்ண ஜெயந்தி ஒரு டைம் எடுத்துட்டே இருக்காரு போட்டிருக்கு புக்ல. எந்த இது பேங்க் இதுல சைத்தன்ய சரிதானா
ஆமா அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். கிருஷ்ணர் இந்த ஒரு யுகத்துல அந்த மாதிரி நடந்திருக்கு. அப்புறம் இன்னொரு பிரம்மாண்டத்துல வேற யுகம் இருக்கு இல்லையா? இந்த பிரம்மாண்டத்துல பட்ட உங்களுக்கு புரியுதா இல்ல தெரியல. இந்த ஒரு பிரம்மாண்டம் 14 லோகம் இருக்கு. இங்க வந்து கலியுகம் இப்ப நடந்துட்டு இருக்கு. வேற பிரம்மாண்டத்துல வேற யுகம் நடந்துட்டு இருக்கும் இல்லையா? துவாபர யுகமா இருக்கும். அங்க கிருஷ்ணர் பிறப்பு எடுப்பாரு மறுபடியும் ஒரு இடத்துல எடுத்துட்டே இருப்பாரு. நரசிம்மலையில நடந்துட்டே இருக்கும், கோவர்தனில நடந்துட்டே இருக்கும், ராசலீல நடந்துட்டே இருக்கும். அப்புறம் பிரபுபாதரும் ஒரு இது முடிச்சுட்டா திருப்பி இன்னொரு இடத்துல அது பகவானோட இது எங்க அனுப்புறாரோ அந்த லோகத்துக்கு போயிட்டே இருப்பாரு. அப்படி பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்கெல்லாம் நித்திய சீதாசி. இவங்கெல்லாம் பிரகலாத் மகாராஜ் இவங்கெல்லாம் நித்திய சீதாசி. ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க அவங்க. பகவான் எங்கெங்கெல்லாம் அங்க தேவைப்படுமோ, பிரச்சாரம் எங்க தேவைப்படுமோ, எங்க பக்தி தொண்டு வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணுமோ அந்த இடத்துல அமைச்சிட்டே இருப்பாங்க. பக்திதார் சா மகாராஜ் இப்போ ரீசெண்டா அமெரிக்கால போய் இதாயிட்டாங்களா, இன்னொரு லோகத்துக்கு அமைச்சிருப்பாங்க அவங்கள. அங்க எங்க தேவைப்பட்டா இருக்கும். இவங்கெல்லாம் இந்த பிரபுபாதோட சீடர் கூட அவ்வளவுதான், சாதாரணமான நபர்கள் கிடையாது அவங்கலாம். இப்போ கோலக விருந்தாவனம் அப்படிங்கிறது அது தனி, இது அவங்க லீலைகள் நடக்கிற இடம் தனியா? அதுக்கு தொடர்பு இருக்கு. இங்க இருக்கிற கோலோக இங்க இருக்கிற விருந்தாவனத்துக்கும் அங்க இருக்கிற கோலோக அது எங்க இருந்து வந்ததுன்னு நினைச்சிட்டீங்க? பிரபு நான் என்ன டவுட்டா இருக்குன்னா, கோலக விருந்தாவனம்ல இப்போ நடக்கிறது வந்து மேல அங்கேயும் இப்ப வேற வேற பிரபஞ்சத்துல நடக்கிறதும் அந்த கோலோக விருந்தாவனம் ஒரே கோலோக விருந்தாவனம் ஒண்ணுதான். அந்த மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ். அப்ப லீலைகள் நடக்கிறோம் எல்லா இடத்துலயும் நடந்துட்டே இருக்கு. இந்த விருந்தாவனத்தை இப்ப நடந்துட்டே இருக்கும். நீங்க 6 மணிக்கு பேர்ல போனா அந்த நிதி வனத்துல இப்போ நடந்துட்டு இருக்கு. யாராவது அது திறந்து பார்த்தாலே அங்க இருக்கிற வீட்டுல யாராவது இது விண்டோ ஓபன் பண்ணி பார்த்தாலே கண்ணு போயிடும் அவங்களுக்கு. நிறைய பேர் கண்ணு போயிடுச்சு, நிறைய பேர் உள்ள போயிருக்காங்க, பாக்குறதுக்காக உள்ள போயிருக்காங்க. அவங்களாம் மறுபடியும் ரிட்டர்ன் வரல. அது நம்ம கண்ணால நம்ம பார்க்க முடியாது, இந்த பௌதிக கண்ணால நம்ம பார்க்க முடியாது. ஆன்மீகமான கண்ணு இப்ப சொன்னார்ல மகாராஜ், இப்படி நீ ஒரு நட்போட, அதாவது சொல்ற வித் லவ் அண்ட் அஃபெக்ஷன் நீங்க ஜெகநாதரை வர வச்சா கண்டிப்பா உங்களை மறுபிறவி கிடையாது. அதனாலதான் பிரம்மா சொல்லியிருக்காரு, பிரேமாஞ்சன சுரிச்ச பக்தி விலோச்சனேனா சந்த சதைவ ஹிருதயேஷு விலைப்பயந்தே எம் சியாம சுந்தரம் குணஸ்வரூபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பிரேமான்ற அஞ்சனை வந்து நம்ம பூசிக்கணும். அப்படின்னா பிரேமையோட பக்தியோட அன்போட நம்ம பகவானை வந்து நாமத்தை சொல்றதோ, பகவானோட லீலைகளை கேட்கறதோ, தொடர்ந்து அவரோட சேவையில் இருக்கிறதோ, அப்படி இருக்கிறதுனால என்ன செய்யுது, நம்ம சியாமசுந்தர ரூபத்தை உண்மையாக நம்ம பார்க்கலாம். அந்த பிரேமான்ற அஞ்சனத்தை வந்து நம்ம வச்சுக்கிட்டோம். ஆனால் நம்மக்கிட்ட என்ன இருக்கு, அஞ்சனம்னா ஆயின்மெண்ட் மாதிரி. நம்மக்கிட்ட என்ன ஆயின்மெண்ட் இருக்கு, காமான்ற ஆயின்மெண்ட் இருக்கு. காமான்ற அஞ்சனத்தை நம்ம வச்சுட்டு நம்ம பார்க்க முடியாது. கிருஷ்ணரோட லீலைகள் வந்து எல்லையே கிடையாது. அதுக்கு அனந்த கோட்டி லீலைகள் நடந்துகிட்டே இருக்கும், எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டே இருக்கும். அந்த இப்போ இருக்கிற விருந்தாவனம் ராதாராணியை வந்து வர வச்சிருக்குது. அவரோட ஆசையினால தான் அந்த விருந்தாவனத்தை வந்து உருவாக்கிருக்குது. ஸோ அவர் வந்தா, கிருஷ்ணர் வந்தா ராதாராணி வந்துடுவாரு. ராதாராணி வந்தா யார் வருவாரு, கோபீஸ், பசுமாடுகள் எல்லாம், யமுனா மாதாஜி எல்லாம், அவங்களோட கம்பெனி ஃபுல்லாக வந்துடும். உங்களுக்கு தெரியுமா அந்த 10வது கேண்டல 3rd வால்யூமோ 4th வால்யூம்லோ கிருஷ்ணனோட பாப்புலேஷன் தெரியுமா, ஃபேமிலியோட எத்தனை பேர் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? பல கோட்டி. இந்த பிரம்மாண்டமே சமானமாகாதான். ஒருத்தருக்கு 10 பேர், ஒரு மனைவிக்கும் 10 பேர் குழந்தைங்க. அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸே எத்தனையோ பேராம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு, பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு. பல மில்லியன்ஸ் இருக்காங்களாம் அவங்களோட ஃபேமிலி, கிருஷ்ணனோட ஃபேமிலி அத்தனை பேர் இருக்காங்களாம். ஸோ இது வந்து சாதாரணமான பௌத்திகமான மக்களுக்கு வந்து அது புரியாது. சொன்னான் கதை, இது கட்டுக்கதைன்னு அந்த அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுருவாங்க. அப்படின்னு சொல்லி அவங்களோட கான்செப்ட் அப்படி தான் இருக்கும். இது நல்லா படித்து புரிஞ்சுக்கிட்டு பக்தர்கள் மட்டும்தான் இது புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்படி ஜெகநாதரை வந்து பல ஆண்டு காலத்துலேருந்து இது நடந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது ஜெகநாதர் ஒரு தடவை என்ன பண்ணாருன்னா, ரதத்தில் உட்காந்துட்டு வராங்க. அவங்கள எப்படி வரவேற்கிறாங்கன்னா, அதுக்கு விஜய வேஷான்னு சொல்லி இந்த மாதிரி ஆட்டிக்கிட்டு கூட்டு வராங்க ஜெகநாதரை. அவங்கள தூக்குற ஆளுங்க வந்து சரியான பலசாலியாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தா நம்ம பக்தன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு மசில்ஸ், 6 பேக் 8 பேக் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு. அப்படி ஏன்னா அவ்வளோ வெயிட்டாக இருப்பாங்களா ஜெகநாத். அவங்க அழிச்சின்னு வர்றதுக்கு அவ்வளோ வெயிட்டாக இருப்பாங்களாம். எடுக்கவே முடியாது அவங்கள இது பக்தன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பலசாலியாக இருப்பாங்க. ஏன்னா அந்த அவ்வளோ பலம் இருந்தால் தான் பகவான் ஜெகநாதை வந்து தூக்க முடியும். ஸோ இப்படி ஜெகநாதரை வந்து ரதத்தில் உட்கார வைக்கும்போது ஒரு தடவை என்னாச்சுன்னா, இது இந்திரஜும்ன மாதிரி, இது ஃபர்ஸ்ட்
குண்டிச்சா பற்றி சொல்கிறார். குண்டிச்சான்னா என்னன்னா தாருன்னா ஒரு பெரிய மரம், அதுதான் தாருன்னு சொல்கிறது. இவர் வந்து அன்னபிரம்மா, இவருக்கு பேர் அன்னபிரம்மான்னு சொல்லி பேர். ஸோ இந்த ஜெகநாதர இவர் இந்திரஜிம்ன மகாராஜ் சொல்கிறாரு குண்டிச்சான்றது வந்து அவங்க மனைவி பேர். குண்டிச்சா சொல்லி இவங்க வந்து அந்த இந்திரஜிம்ன மகாராஜ் வந்து இந்த ரத யாத்திரத்தை வந்து தொடர்ந்து பிராரம்பம் பண்ணுறாங்க. அப்படி பிராரம்பிக்கும் போது ஒரு தடவை என்னாச்சுன்னா, இந்த குண்டிச்சா இது ஜெகநாதர் வந்து ரத யாத்திரையில் வரும்போது என்னாச்சுன்னா, ஒரு ஆப்கானிஸ்தான்லேருந்து ஒரு நபர் இதுக்கு வந்திருக்காரு, ஒடிசாவுக்கு வந்திருக்காரு. ஒடிசாவுக்கு வந்து ஒரு பெண்ணை பார்க்குறாரு. அந்த பெண் வந்து பிராமணி. அந்த பெண்ணை பிராமணியை பார்த்து ரொம்ப அழகாக இருக்கிறதுனால இவர் ஆப்கானிஸ்தானில் வந்த உடனே பார்த்துட்டு நான் உன்னை திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி உடனே சொல்லிட்டார். அவர் சொன்ன உடனே இவர் என்ன ஆண்டாரு, அந்த இவருக்கு பிடிக்கல. யாருக்கு? அந்த பெண்ணுக்கு பிடிக்கல. அந்த காலத்தில் எப்படின்னா, மதத்தில் வந்து நம்ம வேறு மதத்தில் சேர்றோம்னா தண்ணி அடித்து இப்படி சலிச்சிட்டா தலைமையில் 3 தடவை சலிச்சுட்டு அவங்க அந்த மதத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ அவங்க தண்ணி எடுத்து அவங்க மேலே சலிச்சிடுறாங்க. சலிச்ச உடனே அவங்க முஸ்லீம் ஆகிடுறாங்க. இந்த முஸ்லீம்ஸை வந்து அங்கே சேர்க்கறது இல்லை ஜெகநாத் டெம்பிளில். காரணம் என்னென்னா, ஜெகநாதரை யாராவது வந்து திருடிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க, இல்லை அந்த கோயிலை வந்து இடிச்சிடுறாங்க. ஏன்னா நிறைய இடத்துல நடந்திருக்கு இல்லையா, அதனால் இந்த மாதிரி பண்ணிடுறாங்கன்னு சொல்லி தான் அவங்கள வந்து சேர்க்குறது. அதுதான் காரணம், வேறு எதுவும் காரணம் கிடையாது. முக்கியமான காரணம் அதுதான். அதனால தான் வெளிநாட்டுக்காரங்களை வந்து பிரிட்டிஷ்காரங்களையும் முஸ்லீம்ஸ்காரங்களையும் இவங்களை சேர்க்கிறதே இல்லை. ஸோ இவர் என்ன பண்ணார், இவர் அழைச்சிட்டு போயிடுறாரு, அந்த அம்மாவை அழைச்சிட்டு போயிடுறாரு. ஏன்னா இங்கே இருக்க முடியாது, யாரையும் சேர்க்கறது இல்லை. இப்போ ஒரிசாவில் அந்த மாதிரி ஒரு இருக்குது, வேறு மதத்தில் போய் சேர்ந்துட்டா மறுபடியும் அவங்க இதில் சேர்க்கறது இல்லை. ஆப்கானிஸ்தானுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஆப்கானிஸ்தான் அழைச்சிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு குழந்தைக்கு பிறவி கொடுக்குறாங்க. அந்த குழந்தை பேர் என்னன்னா ஷாலா பேகான்னு சொல்லி அந்த குழந்தை பேர். அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க, ஜெகநாதரோட லீலையை வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து சொல்ல இப்படி தான் சின்ன குழந்தைங்களை நம்ம வளர்த்தணும். அந்த மாதிரி குழந்தை எல்லா லீலைகளும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஜெகநாதர் லீலையை சொல்ல அந்த பையனுக்கு வந்து இது ரொம்ப ஆர்வம் வந்துடுச்சு ஜெகநாதர் மேலே. எப்படியாவது ஜெகநாதரை பார்க்கணும். இவங்கள வந்து அனுமதி இல்லை இல்லையா. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை இப்போ நீ பார்க்க முடியாது ஜெகநாதரை, இன்னும் கொஞ்சம் பெரியவனாகட்டும், நான் தனியாக அனுப்புகிறேன்னு சொல்லி அவங்க அம்மா சொன்ன பிறகு இந்த ஷாலா பேக் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஜெகநாதரை இது வரலாறுலாம் படிக்கிறது, அவங்க லீலையெல்லாம் பண்ணுறது. அப்புறம் ஜெகநாத் அஷ்டகம் இருக்குது, 8 ஸ்லோகா இருக்குது. ரொம்ப விசேஷமான அஷ்டகம் அது ஒரு நாள் நம்ம படிக்கணும். ஸோ அதை வந்து இது சாண்ட் பண்ணுறது, அந்த அஷ்டகத்தை சாண்ட் பண்ணுறது, அது எல்லாமே என்னென்னா பிருந்தாவனோட ஃபர்ஸ்ட் டைம் தான் அந்த ஜெகநாத் அஷ்டகம். என்ன அதில் பொருளர் என்ன இருக்குன்னா, கிருஷ்ணர் வந்து கோபியர்கள் வந்து கிருஷ்ணரை வந்து இதுக்கு இழுத்துட்டு போகிறது, இதுக்கு பிருந்தாவனத்துக்கு இழுத்துட்டு போகிறது தான் அது ஃபுல்லாக அதோட ஸ்லோகாஸ் எல்லாம் அதுதான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஷாலா பேக் ஒரு நாள் கொஞ்சம் பெரியவன் ஆன பிறகு அம்மா அனுப்புகிறாங்க, நீ போயிட்டு வான்னு சொல்லி. இவன் ஷாலா பேக் என்ன பண்ணுறான்னா, ஜெகநாதரை பார்க்கணும்னு சொல்லி உள்ளே போகிறான், அனுமதி கொடுக்கல. இவன் என்ன செய்கிறான், குறுக்கு வழியில் போய் ஜெகநாதரை பார்க்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறான். அப்படி பார்க்கும்போது அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் அவனை பிடிச்சி பெரிய இந்த குச்சி எடுத்து நல்லா போட்டு அடிச்சிடுறாங்க. தலைக்கு, முதுகுக்கு, அந்த இது தோலுக்கு எல்லாமே நல்லா எல்லா இடத்துலையும் அடித்து அவனுக்கு ரத்தம் கொட்டிக்கின்னு அப்படியே வருது தலை மேலே. சரி என்ன பண்ண, அப்புறமா அப்படி பண்ண பிறகு தூக்கி அந்த பக்கம் போட்டுறாங்க, அவனை வரக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா அங்கே எல்லாமே கொஞ்சம் உரட்டாக தான் இருப்பாங்க ஜெகநாதரோட பக்தர்கள் எல்லாமே. அந்த ரூல்ஸுக்கு ஏதாவது அவங்க வந்து மீறி போனாலும் யாரையும் விட மாட்டாங்க. சரி அப்படி தூக்கி போட்ட உடனே யாரோ கொஞ்சம் அவன் மேலே பரிதாபம் பட்டு அவனை கொண்டு வந்து கொஞ்சம் எல்லாமே இது ஃபஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அவனுக்கு, ஏன்பா நீ இந்த மாதிரிலாம் அடி வாங்குற, ஏன் இந்த மாதிரி நீ செஞ்ச, அவனுக்கு என்ன அறிவு இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எனக்கு எல்லாம் அறிவு இருக்குது, ஆனால் நான் ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்திருக்கேன் ஜெகநாதரை பார்க்கறதுக்கு, எப்படியாவது நான் அவரை பார்க்காம நான் விட மாட்டேன், உயிரே போனாலும் சரி. ரொம்ப அடம் பிடிச்சிட்டு அவங்ககிட்ட சொல்கிறான். அவங்ககிட்ட சொன்ன பிறகு, நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த ஒரு வாரத்தில் சேம் இப்படி தான், நம்மளுக்கு 7ஆம் தேதி ரத யாத்திரை, இந்த ஒரு வாரத்தில் ரத யாத்திரை இருக்குது. ஜெகநாதர் வந்து எல்லாருக்குமே தரிசனம் கொடுக்குறாரு. எல்லாருமே அப்போ வரலாம், ஏழப்பட்டவங்க, வேறு மதத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க, கீழ்மட்ட ஜாதிக்காரங்க எல்லாருமே நீங்கள் வரலாம், அப்போது நீ அப்போ பார்த்துட்டு போன்னு சொல்லி அவனுக்கு இன்ஃபர்மேஷன் செய்தி கொடுக்குறாங்க. சரி ஒரு வாரம் ஆகுது, இவர்
ஒரே குதியாக குதிச்சுட்டு இருப்பார் ஜெகநாதர் சுவாமி. சரி, இங்கே அந்த மூக்காண்டப்பள்ளி அந்த பக்கம் பாலத்தை கிட்ட ஜெகநாதர் இருக்காரு, வந்துட்டே இருக்காரு. இவர் இங்கே நின்றுட்டு இவர் இன்னொன்று என்ன தெரியும்னா, இவரது பட்டேல்ன்ற ஒரு ஜாதி இவங்களுது. இவங்க இதில் ஜெகநாதரை பற்றி நிறைய பாடிருக்காரு இவர், கீர்த்தனை பண்ணியிருக்காரு இவர் அவங்க பாஷையில். இங்கே நின்றுட்டு பாடிட்டு இருக்காரு இவர், குணகானம் பண்ணுறாரு ஜெகநாதரை பற்றி பயங்கரமான கீர்த்தனை பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் யாருக்குமே கேட்கல. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? யாருக்குமே கேட்கல அது இவர் பாடுறது. அவங்க ஆயிரக்கணக்கான மக்கள் பாடிட்டே இருக்காரு ஜெகநாதரை பற்றி, ஒடிசா லாங்குவேஜில் பாஷையில் பாடிட்டே இருக்காங்க. அவங்க பாட இவர் பாடுறது யாருக்குமே கேட்கல. ஆனால் இவர் பாடிட்டே இருக்காரு, இவர் ஸ்டாப் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் ஜெகநாதர் முன்னாடி கொஞ்சம் கிட்ட வரும்போது மறுபடியும் இவரை பார்த்துட்டு ஜெகநாதர் அங்கே ஸ்டாப் ஆயிட்டாரு. ரதமே ஸ்டாப் ஆயிடுச்சு. இது உண்மையா நடந்திருக்கு. ரதமே ஸ்டாப் ஆகி எல்லாரும் பார்க்குறாரு, என்னாச்சு ஏன் ஜெகநாதர் ரதம் நின்றுச்சுன்னு சொல்லியாரு. எல்லாரும் பார்த்தா யாருக்குமே ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் பார்த்தாரு, இவன் வந்திருக்கான், ஷாலா பேக் வந்திருக்கான், இவனை மறுபடியும் தூக்கி அந்த பக்கம் போடணும்னு சொல்லி எல்லாரையும் அடிக்க போறாரு. எல்லாரும் இவன் அடிக்க போற ஒரு நிமிஷத்துல, ஒரே ஒரு செகண்ட்ல ரதத்துல இருந்து ஒரு பெரிய சப்தம் வருது, ஒரு பெரிய துவனி. அந்த பெரிய துவனி வந்த உடனே எல்லாரும் அந்த ரதத்துக்கிட்ட போய் கேட்குறாங்க என்னான்ட்டு. அப்போ ஜெகநாதர் சொல்றாரு, அவன் யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். சவுண்ட் வருது, குரல் கொடுக்குறாரு ஜெகநாதர். அதுக்கப்புறம் ஜெகநாதர் அவனோட அந்த கீர்த்தனை எல்லாம் கேட்குறாரு ஜெகநாதர். இந்த ஷாலாபேக அந்த பாடின கீர்த்தனை எல்லாம் கேட்டு அந்த ஷாலாபேக் இருக்கிற இடத்துல ரதத்தை கொண்டு போனால் அப்போ மூவ் ஆகுது. அது ரதம் கொஞ்சம் முன்னாடி போயிட்டே இருக்கு. அவர் பார்த்தவொடனே அது மூவ் ஆனவுடனே இவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடுது. இவர் அதில் செய்தி கொடுக்குறாரு ஜெகநாதர், என் பக்தரை எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, அவனை மறுபடியும் எதனா அது பண்ணால் நான் இங்கே ஸ்டாண்ட்ஸ்டில் ஆகிடுறேன், நான் வரவே மாட்டேன், முன்னாடியே வர மாட்டேன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அவனை பார்த்து அந்த ஷாலாபேகை பார்த்து அவரும் அந்த ரதத்தை இழுத்துன்னு போகிறாரு. இன்றைக்கும் கூட அந்த ஷாலாபேகன்ற ஒரு இடம் இருக்குது, அந்த பாயிண்ட்டை நிற்க வச்சு ஷாலாபேகத்தை நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ரதம் மூவ் ஆகுது. இன்னொரு இடத்துல என்ன ஆச்சுன்னா, இப்போ ரீசெண்டாக 500 வருடங்கள் முன்னாடி ஜெகநாத் பலதேவ சுபதர் ரதம் வந்துட்டே இருக்கு. இங்கே எப்படி நான் பார்க்குறது, மகாபிரபு எந்த ஒரு இதில் வந்திருக்காருன்னா ராதாராணி மூடில் வந்திருக்காரு. ராதாராணியோட மூடில் எதுக்குன்னா, ஏன்னா இப்போ மகாபிரபு ராதாராணி பாவத்தில் கிருஷ்ண ஒரு பக்தனோட ஒரு என்ன சொல்கிறது கான்ஷியஸ்னஸ், அந்த உணர்வில் எப்படி பக்தர்கள் கிருஷ்ண பக்தியை செய்கிறாங்கன்றது அனுபவிக்கிறதுக்காக தான் சைத்தன்ய மகாபிரபு அந்த அந்த அவதாரம் அந்த அவதாரம் அவர் எடுத்திருக்காரு. அது ஒரு காரணம், நிறைய காரணம் இருக்குது. ஜெகநாதர் எப்படி இருக்க, ஜெகநாதரோட பாவம் எப்படி இருக்குன்னா, ராதாராணியை பார்க்கணும்னு சொல்லி அவர் ஏங்குறாரு. இங்கே சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாதரை பார்க்கணும்னு சொல்லி இவர் ஏங்கிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் இவங்க 2 பேர் நடுவில் இந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஒரு மகிழ்ச்சி, இந்த ஒரு சம்பந்தம் இந்த ஒரு லீல நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக இது ரத யாத்திராவே இட் இஸ் எ ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபீலிங்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல் ஆஃப் சர்வீஸ். இது பேரே அதுதான், சேவை பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபெஸ்டிவலே, இந்த ஒரு நிகழ்ச்சியே. அப்புறம் ஃபீல் பண்ணுறது, ராதாராணி கிருஷ்ணரை ஃபீல் பண்ணுறது, கிருஷ்ணர் ராதாராணியை ஃபீல் பண்ணுறது. ஸோ இப்படி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏங்குறாரு அவரை பார்க்கறதுக்கு. ராதாராணி இப்போ சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரை பார்க்குறாரு, கிருஷ்ணர் கௌரவ மகாபிரபு பார்க்குறாரு. கிருஷ்ணர் எப்படி மகாபிரபு ராதாராணியை நிலையில் வச்சு பார்க்குறாரு, ராதாராணி ஜெகநாதரை கிருஷ்ணரோட நிலையில் பார்க்குறாரு. இப்படி பார்க்கும்போது தன்மயத்தில் மறந்துடுறாரு மகாபிரபு. மறந்துட்டு அந்த இடத்துல வெளியே போயிடுறாரு. அந்த தன்மயத்தில் மறந்துட்டு ரொம்ப சந்தோஷத்தில் போகும்போது என்ன ஆச்சுன்னா, தன்னை 7ஆ விரிச்சிக்கிறாரு. இதில் இருக்கு, மத்திய லீலா சைத்தன்ய சரித்திரத்தில் வருது. 7ஆ 7 வடிவமாக விரிச்சுக்கிட்டு 7 சங்கீர்த்தன் பாட்டி அங்கே கீர்த்தன் பண்ணுறாங்க. ஒன்று முராரி குப்தா, இவர் ஒருத்தர், இன்னொரு 5-6 ஸ்ரீவாஸ் ஒருத்தர் ஒரு கீர்த்தன் டீமு. இந்த மாதிரி 7 கீர்த்தன் டீமு ஜெகநாதரை ஜெய் ஜெகநாத்னு சொல்லி கீர்த்தன் பாட்டே இருக்கும்போது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆன பிறகு கீர்த்தன் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அந்த டைமில் மகாபிரபு காணும். 7 கீர்த்தன் டீம் எப்பவும் இருக்கும் மகாபிரபு. ஒரு கீர்த்தன் டீமுக்கும் பல நூறுக்கணக்கான பக்தர்கள் கீர்த்தன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மிருதங்கம் ஒருத்தர், கர்த்தால ஒருத்தர் எடுத்துகிட்டு பண்ணிகிட்டே இருப்பார்.
ஸோ உடனே 7 கீர்த்தன் டீம்ல பார்த்தாலும் மகாபிரபு காணும். அது இவங்களுக்கு ஜெகநாதருக்கு தெரிஞ்சிடுச்சு, ரதம் மூவ் ஆகிட்டு இருக்கிறது ஸ்டாப் ஆயிடுச்சு அங்கே. ஏன்னா அங்கே இவர் காணும், ராதாராணி காணும். அதனால ரதம் மூவ் ஆகலை. அந்த டைமில் இவர் புருஷோத்தம் மகாராஜ் அரசர். இன்னொரு கல்ச்சர் என்னன்னா, எப்பவும் ரதம் வந்து பிராரம்ப திசையில் அவர் எப்பேற்பட்ட மகாராஜா இருந்தாலும் அது வந்து பெருக்கணும். ரதத்துக்கு வந்து ரதம் வர்றதுக்கு க்ளீன் பண்ணி அவர் வந்து வரவேற்கணும். ஸோ அது புருஷோத்தம் மகாராஜ் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ புருஷோத்தம் மகாராஜ் பண்ணி அதுக்கப்புறம் தான் தொடங்கும். இப்போ நம்ம இதில் கூட அது பண்ணுவாங்க தொடர்பாக எடுத்துட்டு. ஸோ இவரு காணும் ரதமும் நிகழ்ச்சி, ரதம் மூவே ஆகலை. புருஷோத்தம் மகாராஜ் என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது, ஏன்னா அவரோட தலைமையில் தான் நடக்குது இது. ராஜா யாரோ அவங்க தலைமையில் தான் எப்போ நடக்கும் ரத யாத்திரை. காணும் அவர் பார்த்த உடனே இவர் எல்லாரையும் கூட்டு வாங்க, ஆணையை கூட்டிட்டு வாங்க, யானையை கூட்டி வந்து ரதத்தை தள்ள சொல்லுன்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. யானையை வந்து தள்ளுது, ரதம் மூவ் ஆகலை. பெரிய பெரிய சிப்பாய்ங்க, எல்லா சிப்பாயும் வந்துட்டாங்க, எல்லாரும் தள்ளுறாங்க ரதத்தை, ஒன்றுமே பண்ண முடியல. புருஷோத்தம் மகாராஜ் தலைமையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டாரு. என்னடா இது இப்படி ஆச்சு, ஜெகநாதரே என்னோட தலைமையில் உங்களுக்கு சேவை இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது நான் அபராதம் பண்ணனா, ஏதாவது குற்றம் பண்ணனா, எனக்கு பயமாக இருக்குது, என்னை மன்னிச்சிடுங்க, ஏதாவது குற்றம் பண்ணிதான் சொல்லி புருஷோத்தம் மகாராஜ் ரொம்ப தூய்மையான பக்தர், ரொம்ப தூய்மையான பக்தர். அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுறாரு, பின்னாடி வர்றாரு ரதத்துலேருந்து. பின்னாடி வந்து தலையை கொடுத்து தலையில் தள்ளுறாரு ஜெகநாதரை. அப்போ ஜெகநாதருக்கு தெரிஞ்சிச்சு, பின்னாடி இருக்கார் ராதாராணி சொல்லி. அதுக்கப்புறம் ரதம் வந்து மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த சைத்தன்ய மகாபிரபு பக்கத்தில் நெருங்கி போகிறார் புருஷோத்தம் மகாராஜ். இவர் இடத்த கொடுக்க மாட்டேன்றாரு. யாரு? மகாபிரபு வந்து ஒரு துறவி, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு சன்னியாசி சைத்தன்ய மகாபிரபு. எந்த பொம்பளையும் கூட வந்து முன்னாடி இது நமஸ்காரம் ப்ரணாம்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு 40 மீட்டர்ஸ் 50 மீட்டர்ஸ் 100 மீட்டர்ஸ் தூரமாக தான் போய் பார்க்காம அவங்களை ப்ரணாம்ஸ் பண்ணிட்டு தான் போகணும் எல்லாருமே, மாதாஜி முக்கியமாக. அப்புறம் வந்து ரொம்ப பௌத்திக உலகத்தில் ஆழ்ந்தவங்க, பணத்துக்காக சொத்துக்காக இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் கிட்டேயே சேர்க்க மாட்டாங்க. காமத்தில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கிட்டவே சேர்க்க மாட்டாங்க மகாபிரபு. அப்படி இவர் புருஷோத்தம் மகாராஜ் என்ன பண்ணுறாரு, எப்படியாவது மகாபிரபு பக்கத்தில் போய் அவரோட தர்ஷனம் எடுத்துக்கணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணுறாரு, முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஒரு சிப்பாயை அனுப்புறாரு. இவர் வராரு, ஸ்ரீவாஸ், பஞ்சதத்தால் ஒருத்தர் ஸ்ரீவாஸ். அவர் வந்து மகாபிரபு கிட்ட நின்றுட்டு கீர்த்தன் பண்ணிட்டே இருக்காரு. கீர்த்தன் பண்ணிட்டு இருக்கும்போது புருஷோத்தம் மகாராஜ் என்ன பண்ணுறாரு, இவர் அனுப்புறாரு, ஒரு சிப்பாயை அனுப்பிச்சிட்டு அந்த பிராமணரை வந்து அந்த பக்கம் தள்ளிட்டு நீ அங்கே போய் நின்றுடு, நான் வந்து மகாபிரபுவை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன்னு சொல்லும்போது அந்த சிப்பாய் அந்த ஸ்ரீவாஸ் கிட்ட போய் நிற்கிறாரு. அந்த ஸ்ரீவாஸ் கிட்ட நின்றுட்டு இருக்கும்போது அவரை கொஞ்சம் தள்ள பார்க்குறாரு. அவரை ஒதுக்கி மகாராஜருக்கு வந்து கொஞ்சம் வழி கொடுக்கலாம்னு சொல்லி பார்க்குறாரு. அவர் ஸ்ரீவாஸுக்கு கோவம் வந்துருச்சு. வந்த உடனே பலாரம் அறிஞ்சிடறாரு சிப்பாய்க்கு. கோவம் வந்துடுது யாருக்கு, சிப்பாய்க்கு. அவர் அரைஞ்ச உடனே அருவாள் எடுத்து அவரை வெட்ட பார்க்குறாரு. உடனே புருஷோத்தம் மகாராஜ் வந்துடுறாரு. புருஷோத்தம் மகாராஜ் தானே பேர் அவர் இல்லை பேர் என்ன பேர், அந்த ராஜா பேர் பிரதாபருத்ரா. கரெக்ட். நான் இந்த இவரு ஆனால் அவரும் இருக்காரு, புருஷோத்தம் மகாராஜ் அதில் இருக்காரு, பிரதாபருத்ரா. கரெக்ட். அவங்க வந்து இந்திரதும்மன் மகாராஜாவோட அவதாரம். யாரு? பிரதாபருத்ரா. இந்த பிரதாபருத்ரா அந்த கரெக்ட், பிரதாபருத்ரா. நானும் அப்போ யோசனை பண்றேன். சரி, பிரதாபருத்ரா அங்க வந்து நிற்கும் போது பிரதாபருத்ரா வந்து சொல்றாரு இவருக்கு, சிப்பாய்க்கு, ஆனால் அவங்களுக்கு அறிவு இருக்கு, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய வைஷ்ணவர் அவர், சைத்தன்ய மகாபிரபுவோட நெருங்கிய பக்தர், க்ளோஸ் அசோசியேட்டு. அவர்கிட்ட நீ இந்த மாதிரி அடி வாங்குறது உனக்கு எத்தனையோ பிறவில வந்து நீ செஞ்ச ஒரு பெரிய தொண்டு, அது பெரிய புண்ணியம் உனக்கு. இந்த மாதிரியெல்லாம் எனக்காவது கிடச்சிருந்தா போதும், நல்லா இருந்திருக்கும் சொல்லி இவர் சொல்லும்போது, என்ன மாதிரி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அவர் பலரை அரைஞ்சா அது ஒரு பெரிய கருணை மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஆமாம், மகாபிரபுவோட க்ளோஸ் அசோசியேட் அவர், மகாபிரபுவோட நெருங்கிய பக்தர், அவங்ககிட்டலாம் அடி வாங்கினா எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும், எத்தனையோ பிரிவில் நம்ம வந்து பக்தி தொண்டு செஞ்சுருந்தா தான் அந்த மாதிரி ஒரு கரண் நமக்கு கிடைக்கும் சொல்லி சொல்லும்போது இவருக்கு சிப்பாய்க்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் புருஷோத்தம் எல்லா பக்தர்கள் வந்து சொல்கிறாங்க சைத்தன்ய மகாபிரபுட்ட, இவர் யார், பிரதாபருத்ரா வந்து ரொம்ப உயர்ந்தமான பக்தர், நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் பக்தர் கிடையாது அவர், இல்லை என் கிட்டே வரக்கூடாது, அவர் வந்து ஆழ்ந்து போயிருக்காரு பௌத்திக உலகத்தில். இந்த மாதிரி ஆளுங்களாம், நான் ஒரு துறவி, நான் வந்து இங்கே ஏன்னா அங்கே ஒரு ரோல் மாடலாக காமிக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. ஒரு துறவி வந்து எப்படி இருக்கணும், ஒரு சன்னியாசி வந்து எப்படி இருக்கணும்
அதான் ஏன்னா அசோசியேஷன் யார்கிட்ட எடுக்கணும், யாரை வந்து தவிக்கணுன்றது வந்து அதில் ஒரு எக்ஸாம்பிளாக காமிக்கிறாரு. ரொம்ப ஆழ்ந்து போயிருப்பாங்க பாருங்க பௌத்திக உலகத்தில். ராஜாங்களாம் அதே தானே, அவங்க எப்பவும் காமத்தில் இருப்பாங்க. இன்னொரு ராஜ்யத்தை வந்து எப்படியாவது வசம் பண்ணிக்கணுன்ற ஒரு மூடில் தான் அவங்க இருப்பாங்க. எப்பவும் ஆப்புலண்ட்டாக இருப்பாங்க. அவங்க போடுற ட்ரெஸ்ஸே அப்படி தான் இருக்கும், ரொம்ப ஆப்புலண்ட்டாக இருக்கும். கிரீட்டை வந்து தங்கத்தில் பண்ணியிருப்பாங்க, வளையல் எல்லாமே தங்கத்தில் இருக்கும், எல்லாமே தங்கத்தில் தான் இருக்கும், உடம்பெல்லாம் தங்கம் தான். அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட போய் நம்ம பக்தி சேவை நம்ம பண்ண முடியாது. அவங்களுக்கு என்ன செய்திருக்கோ நம்மளுக்கு அந்த இது கான்சியஸ்னஸ் நம்மளுக்கு வந்துடும். அதனால மகாபிரபு அவங்களமா அந்த மாதிரி ஆளுங்களை வந்தாலே போதும் அவங்கள வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. சோட்டா ஹரிதாஸ் டாக்கர் கூட அப்படிதான். சோட்டா ஹரிதாஸ் டாக்கூர் இவர் மகாபிரபு கிட்ட இருக்கிறவங்கெல்லாம் தூய்மையான பக்தர்கள் தான். யாருக்குமே அந்த அனர்த்தங்கள் யாருக்குமே இருக்கிறது இல்லை. அந்த அவ்வளோ தூய்மையான பக்தி தொண்டர்களை தான் அவங்க வச்சிருப்பாங்க. சோட்டா ஹரிதாஸ் டாக்கூர் என்ன பண்ணாரு, ஒரு பொம்பளை பார்த்து அவங்களுக்கு வேற காமத்தோட திருஷ்யத்தில் அவங்கள பார்த்த உடனே சைத்தன்ய மகாபிரபுக்கு தெரிஞ்சிடுச்சு, இந்த மாதிரி ஒரு நபர் வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் உடனே துரத்துறாரு. அவர் மகாபிரபு உடனே அவர் துரத்துறாரு, அந்த கொள்ளிலேருந்து துரத்துருவார். அதுக்கப்புறம் அவர் வெளியே போயிடுறாரு. அப்புறம் சேர்க்கறதில்ல, மகாபிரபு சேர்க்கறதில்ல. மகாபிரபுவோட பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத. மகாபிரபு பக்தர்கள் பாருங்க எவ்வளோ கம்பேஷன், பக்தர்கள் மேலே எவ்வளோ என்ன சொல்கிறது, கம்பேஷனுக்கு எவ்வளோ கருணை காமிக்கிறாங்க பாருங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ போய் பிருந்தாவனத்தை போய் தொண்டு செய். இங்கே தான் அவர் தான் வேண்டான்னு சொன்னார் தானே, பிருந்தாவனத்தை நிறைய பக்தர்கள் இருக்கு, அவங்ககிட்ட போய் நீ அசோசியேஷன் வச்சுக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் காலகண்டான்ற ஒரு பக்தர், அவர்கிட்டையும் இதே மாதிரி செய்வார் மகாபிரபு. ஸோ இப்படி மகாபிரபு இவரை பிரதாபருத்ரை வந்து கிட்டே நெருங்க முடியல. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து சொன்ன பிறகு நீங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து அவங்க வந்து ரொம்ப பௌத்திகத்துலலாம் வந்து அவ்வளோவா இது இல்லை, அவங்களுக்கு நாட்டம் இல்லை. உங்களுக்காக ஒரு உயிரை கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் என்ன சொன்னாங்க, நீங்கள் என்ன சொல்கிறது, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உபதேசங்கள் நீங்கள் என்ன கொடுத்தாலும் அவங்க ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பவும் அவருக்கு சமாதானம் ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன செய்கிறாங்கன்னா, பிரதாபருத்ரா வந்து யாரோ ஒரு பக்தர் அவரை மீட் பண்ணுறாரு. எப்படியாவது நான் மகாபிரபு மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரை கேட்கும்போது பிரதாபருத்ரா என்ன பண்ணுறாரு, வேறு வேஷத்தில் போகிறாரு. ஒரு மெண்டிகண்ட் வேஷத்தில், ஒரு சாது வேஷத்தில் போய் மகாபிரபுவை பார்த்து அவங்க காலில் விழுந்துடுறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து இந்த மாதிரி வேஷத்தில் வந்ததுக்கு காரணமே வந்து ஏன்னா உங்களுக்கு அந்த ராஜா வேஷம்லாம் உங்களுக்கு பிடிக்காது. ஸோ ராஜா வேஷத்தில் நான் வரக்கூடாது, அதனால தான் இந்த மாதிரி வந்தேன். நீங்கள் சொன்னால் நான் எல்லாமே விட்டுட்டு நான் என்ன சொல்கிறது, உங்களுக்கு கைங்கரியம் பண்ணுறது நான் சித்தமாக ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரதாபருத்ரா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் மகாபிரபு அவங்களை வந்து ஏற்றிக்குவார். இவர் சில துறவியோட லட்சணங்கள்லாம் இவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி மகாபிரபுக்கு ஒரு புரியல் வருது. அந்த புரியல் வந்த உடனே அவங்கள ஏற்றிக்கிட்டு அவங்களுக்கு கருணை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பையனுக்கு வந்து ஒரு சிலையை கொடுப்பாங்க, ஒரு அங்கவஸ்திரத்தை கொடுப்பாங்க. பிரதாபருத்ரோட பையனுக்கு சைத்தன்ய மகாபிரபு அது அங்கவஸ்திரத்தை வச்சு அவர் பெரிய கோயில் மாதிரி அவர் ஆராதனை பண்ணுறாரு அவங்களோட பையன். அவர் புருஷோத்த பக்தி இவர் பிரதாபருத்ராரு, என் பையன் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கேன், மகாபிரபுக்கிட்டேயே அங்கவஸ்திரத்தை வாங்கியிருக்கிறார், அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாக்கியசாலின்னு சொல்லி இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஸோ இப்படி ரத யாத்திராவோட இதெல்லாம் நிறைய பாஸ்ட் டைம்ஸ் ரத யாத்திரா. அதுக்கப்புறம் 3 கிலோமீட்டர் இருக்குது. ஜெகநாத்புரியிலேருந்து குண்டிச்சா கோயில் வந்து 3 கிலோமீட்டர் இருக்குது. அந்த 3 கிலோமீட்டர் வந்து ஒரு நாள் மேலே ஆகுமா போகிறதுக்கு. 24 hours ஆகி 12 மணி ராத்திரி கூட போவாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு கீர்த்தனை, பஜனை, நృత్యం, டான்ஸு எல்லாருமே பல நான் அவங்களுக்கு இது வெவ்வேறு நாகரி கதை இருக்குது அவங்களது. அவங்களோட டான்ஸு, அவங்களோட பாட்டெல்லாம் அதை பாடிட்டே போவாங்க. போக 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 அவங்கள ரதத்தில் உட்கார வரதுக்கே பாதி நாள் மேலே ஆகிடும் நினைக்கிறேன். எப்படியும் மத்தியானம் ஆகிடும், காலையில் ஷுரு பண்ணால் மத்தியானம் ஆகிடும். அதுக்கப்புறம் அங்கே 3 கிலோமீட்டருக்கு புரியிலேருந்து தூரமாக இருக்காது, அது பேர் குண்டிச்சா. இவங்க ஜெகநாதர் வரதுக்கு முன்னாடி அந்த குண்டிச்சா மந்திரம் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அது நம்ம மத்தியிலா இருக்குது, சைத்தன்ய சரித்திரம் மத்தியிலா படித்து அதில் ஃபுல்லாக குண்டிச்சா பற்றி இருக்குது. அந்த குண்டிச்சா கோயிலில் வந்து சபரா என்ற அந்த குழுவை வந்து அதை பார்த்துக்கிறாங்க. 365 நாள் 10 நாளோ 12 நாளோ இங்கே அவங்க தங்கியிருப்பாங்க ஜெகநாதர் 3 பேரும். அப்படி தங்கியிருக்கும்போது அவங்களுக்கு அந்த 350 நாள் என்ன சேவையை கொடுக்குறாங்களோ இவங்கெல்லாம் பாண்டாஸு, அந்த சேவையை 10-12 நாள் கொடுக்குறது இவங்க முயற்சி பண்ணுறாங்க சபராஸ்.
அந்த அளவுக்கு அவங்களுக்கு சேவை பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த 10 நாள் 12 நாள். அப்போது ஜெகநாத் பலதேவ சுபத்ரா வந்து அதுக்கு செப்பரேட் டீம், அது அந்த சபரா டீம் தான் வருவாங்க, இவங்க வரமாட்டாங்க. ஸோ இவங்க லக்ஷ்மி தேவிக்கு இன்னொன்று இதுக்கு நிறைய பேர் இருக்குது ஜெகநாத் புரிக்கு. புரி க்ஷேத்ரா, ஸ்ரீ க்ஷேத்ரா, சங்கு க்ஷேத்ரா, அப்புறம் வந்து நிறைய பேர்கள் இதுக்கு, மகாதேவ் க்ஷேத்ரா, இந்த மாதிரி நிறைய பேர் இதுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் உத்கண்டா, அது ஒரு பேர். உத்கண்டானா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜெகநாதரை பார்க்கறதுக்காக கியூரியாசிட்டி, கழுத்தை இப்படி எடுத்துட்டு ஜெகநாதான்னு சொல்லி நம்ம ஒரே ஒரு ஆவலா நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் இல்லை தர்ஷனை பார்க்கறதுக்காக. அதை வந்து உத்கண்டான்னு சொல்லுவாங்க, உத்கண்ட க்ஷேத்ரா என்ற பேர். இது ஏன் சங்கு க்ஷேத்ரான்னு சொல்லி பேர் இருக்குன்னா, மேலேருந்து நம்ம பார்த்தா சங்கு வடிவமும் இருக்குமா இது இந்த க்ஷேத்திரம். ஸோ அப்புறம் லக்ஷ்மி வந்து ரொம்ப பெரிய தலைமை மாதிரி இருக்குது. ஸோ லக்ஷ்மிக்கு சொல்லிட்டு வராரு இவர் ஜெகநாத் பலதேவ சுபத்ரா, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்னை லக்ஷ்மிக்கு பிடிக்கல, அது இவங்க போகிறதே பிடிக்கல லக்ஷ்மிக்கு. ஸோ என்னை விட்டுட்டு போறியா நீ, சரி போன்னு சொல்லி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன்னு சொல்லி போகணவங்க வரதே இல்லை. 10 நாள் ஆச்சு வரதில்லை, 12 நாள் ஆச்சு வரல. அப்புறம் லக்ஷ்மி தேவி வந்து தன்னோட தொண்டர்கள்லாம் அனுப்புகிறாங்க, போய் ஜெகநாதரை வந்து இழுத்துட்டு வான்னு சொல்கிறாங்க, கூப்பிட்டுட்டு வான்னு சொல்கிறதில்ல, போய் இழுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ ஜெகநாதர் அங்கே எல்லாம் சேவையும் அங்கே என்ன பண்ணுறாருன்னா, ஜெகநாதர் போய் வந்துடுறேன்னு சொல்லி தான் போனது. அவருக்கும் அங்கே இருக்கணும்னு ஆசை இருக்குல்ல. அங்கே போய் அங்கே இருக்கிற அந்த குழு வந்து சேவை பண்ணுறாங்கல்ல கைங்கரியம், அவங்கள பார்த்து கோபியரோட நினைவு வந்துடுது அவங்களுக்கு. ஏன்னா குண்டிச்சா வந்து விரஜபூமி, இது வந்து குருக்ஷேத்ரா, ஜெகநாத்புரி வந்து குருக்ஷேத்ரா, அது வந்து விரஜபூமி. அது அங்கே போன உடனே அவங்களுக்கு எல்லா லீலைகளும் ஞாபகம் வந்துடுது. அந்த லீலைகள் ஞாபகம் வந்து வர இங்கே லக்ஷ்மி தேவியை சுத்தமாக மறந்துடுறாங்க. ஸோ லக்ஷ்மி கோவம் வந்துட்டு போய் இழுத்துட்டு வந்துட்டு ஜெகநாதன் சொல்லி அனுப்புகிறாங்க. அங்கே போன உடனே இவங்களோட சப்போர்ட்டர்ஸ், லக்ஷ்மி தேவியோட ஃபாலோவர்ஸ் போன உடனே உள்ளேயே யாரும் ஒன்றும் அனுமதியே பண்ணுறதில்ல, வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. இது போய் இந்த தகவல் கொடுத்த உடனே லக்ஷ்மி தேவியே வந்துடுறாங்க குண்டிச்சா வந்துடுது. இந்த குண்டிச்சா மந்திரம் வந்து 3 நாள் முன்னாடியோ 4 நாள் முன்னாடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறாங்க, சுத்தம் பண்ணுறாங்க. இப்போ கூட நம்ம கோயிலில் போனால் இஸ்கான் கோயிலில் எவ்ரி குண்டி இந்த ஜெகநாத் ரத யாத்திரைக்கு முன்னாடி கோயிலெலாம் க்ளீன் பண்ணுவாங்க. அந்த பிரபுபாதர் அந்த சிஸ்டம் வச்சுருக்காரு. இது வந்து சைத்தன்ய மகாபிரபுவே இந்த சிஸ்டத்தை வந்து உருவாக்குனாராம். ஏன்னா ஜெகநாதர் வராருன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக இது சைத்தன்ய மகாபிரபு வந்து எல்லாருக்குமே இது கொடுக்குறாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. என்ன உபதேசங்கள் கொடுக்குறாங்கன்னா, ஒரு அணுவு இது கூட செத்தை கூட குப்பை கூட இருக்கக்கூடாதான் அந்த மந்திரத்தில், குண்டிச்சா மந்திரத்தில் ஒரு அணுவு கூட இருக்கக்கூடாதான். அந்த அளவுக்கு கண்ணாடி மாதிரி பல இருக்கணுமா இது கோயில்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு எல்லாருக்குமே கொடுத்துட்டு அவர் சும்மா இருக்கல. அவர் என்ன செஞ்சார், தன்னோட அங்கவசத்தை எடுத்து ஜெகநாதர் எங்கே உட்கார்றாரோ அந்த ஆசனை போய் இவர் தொடச்சார். இவர் தொடச்சி அவர் துடைக்கும் போது என்ன ஆச்சுன்னா, தன்னோட கண்ணீர் அதில் விழுந்துடுதான், ஆனந்த கண்ணீர் அதில். அதுவும் சேர்த்து கம்ப்ளீட்டாக கோயிலே சுத்தமாயிடுதான் எல்லாரும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இது அதில் ஒரு குண்டிச்சா இந்த மாதிரி ஏதாவது சர்வீஸ் கிடைச்சா முக்கியமாக போங்க, ரொம்ப விசேஷமான ஒரு சர்வீஸ். இந்த குண்டிச்சா டெம்பிளில் அந்த டெம்பிள் க்ளீன் பண்ணும்போது, சுத்தம் பண்ணும்போது ஒரு வரப்பிரசாதம் கொடுத்துருக்காரு சைத்தன்ய மகாபு. யார் வந்து நிறைய குப்பையை சேர்த்து சுத்தம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஜெகநாதரோட மெர்சி அள்ளி கொடுக்குறாங்களாம். அதுக்கப்புறம் அது எத்தனை குப்பை எவ்வளோ குப்பை எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து மெர்சி கருணை வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குமா. அவங்க இந்த ஜென்ம மிருத்யு ஜராவியாதி இந்த பிறப்பு இறப்போட வட்டத்துலேருந்து வெளியே வந்துடுறாங்களாம். அவங்க மறுபடியும் இங்கே பிறவே எடுக்க மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு மகிமை இருக்குது அந்த குண்டிச்சா டெம்பிளில். ஸோ அந்த குண்டிச்சா டெம்பிளில் இவங்கெல்லாம் சுத்தம் பண்ணுறாங்க. சைத்தன்ய மகாபிரபுவும் அவங்களும் சைத்தன்ய மகாபிரபு எல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி அப்புறம் என்ன பண்ணாங்க, நம்ம என்ன செய்கிறோம், எப்போவும் சுத்தம் பண்ணும்போது வீடு கோயிலாகட்டும் முதல்ல பெருக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றி அதை வந்து இது பண்ணுவோம். என்ன செய்கிறது, என்ன சொல்கிறது, க்ளீன் பண்ணுறது, சுத்தம் பண்ணுறது. அந்த தண்ணி போடும்போது அங்கே ஒரு இது இருக்குது, ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்து பேர் ரொம்ப நல்லா இருக்குது. என்னது, சர்வேஸ்வரா குளமும் ஏதோ ஒரு குளம், அது பேர் ரொம்ப நல்லா இருக்குது, சமம். அந்த குளத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆச்சுன்னா, எல்லாம் சுத்தம் பண்ணி லாஸ்ட்டில் ஒருத்தருக்கு தண்ணி போட்டிக்கிறாரு. ஜலக்கிரீடான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி
ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து இன்னொரு பக்தருக்கு ஊற்றுறது, அந்த பக்தருக்கு இவன் மேலே ஊற்றுறது, இப்படி தண்ணி ஊற்ற 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 கடைசியில் என்ன பண்ணாங்க, எல்லாரும் சேர்த்து மகாபிரபு மேலே ஊற்றுறாங்க. ஸோ அந்த மகாபிரபு மேலே ஊற்ற உடனே அது இன்னும் சுத்தமாயிடுது, அந்த தண்ணியெல்லாம் சுத்தமாயிடுது. தண்ணியை சுத்தமாகி அவங்களும் சுத்தமாயிடுறாங்க. ஏன்னா அபிஷேகம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு எனக்கு கிருஷ்ணருக்கு. ஸோ இப்படியெல்லாம் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஜெகநாதரை வந்து அங்கே கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு. அப்புறம் ஜெகநாத் பலதேவ சுபத்ரா வந்து அங்கே அந்த ஜெகநாதருக்கு அந்த இதில் போயிடுறாங்க, பிரஜபூமியோட லீலையில் போயிடுவாங்க. அந்த லீலையில் போய் அவர் தன்னை தானே மறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் லக்ஷ்மி அவங்கள அனுப்பிச்சு அவங்கள அனுமதி இல்லாமல் லக்ஷ்மியை அனுப்புகிறாங்க. ஸோ லக்ஷ்மியை அனுப்பிச்சிட்டு ஜெகநாதரை கூப்பிடும்போது ஜெகநாதர் வரமாட்டேன்றாரு. அதுக்கப்புறம் லக்ஷ்மிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அப்படியே சரி நீ இனிமே அந்த என் வீட்டுக்கே வராது. அவர் வீடு வந்து ஜெகநாத்புரி, என் வீட்டுக்கே உன்னை சேர்க்க மாட்டேன், இதான் உன்னோட சம்மத்தமா, என் வீட்டுக்கே நீ வராதான்னு சொல்லி அவர் சத்தம் போட்டு கோவப்பட்டு போய் அங்கே போய் இதில் உட்காந்துடுறாரு, ஜெகநாதர் கோயிலில் உட்காந்துறாரு. இந்த மாதிரி லீலைகள் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு, ஜெகநாதர் லீலைகள். அப்புறம் இன்னொன்று சொல்றது மறந்துட்டேன், நம்ம மாயாப்பூர் பக்கத்தில் ரோஜாபுரம் சொல்லி ஒரு இருக்கு, தெரியல உங்களுக்கு? ரோஜாபுரம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, பிரபுவும் பார்த்துருப்பாங்க, நீங்கள் போயிருக்கீங்களா? ஜெகநாதரோட கோயில். இந்த ரோஜாப்பூர் வந்து அது ஆக்சுவலாக நம்ம இஸ்கான் கிடையாது. இது ரோஜாப்பூர் வந்து இவங்க ஜெகநாதரோட பக்தர்கள் தான் அதை வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தார். அதுங்க ஒரு பிராமணர் இருந்தார். அந்த பிராமணர் வந்து பல காலத்துலேருந்து அந்த ஜெகநாதருக்கு வந்து சேவை செஞ்சுட்டே இருக்கார். அங்கே சேவை செஞ்சுட்டு இருக்கும்போது, தொண்டு செஞ்சுட்டு இருக்கும்போது ரொம்ப வயசாயிடுச்சு இவருக்கு ஒரே ஒரு ஆசை, ரொம்ப வருஷமாக பல வருடமாக நான் போய் ஜெகநாத் ரத யாத்திரை, நாங்கள் சேவையே இங்கேயே ஜெகநாதருக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ரத யாத்திரத்தை நான் எப்போ வந்து பார்க்குறது, எப்போ நான் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுன்னு சொல்லி இவருக்கு ஒரே இது என்னது, இந்த ஒரு குறை, எப்படியாவது ஜெகநாதர் ரதத்தில் பார்க்கணும்னு சொல்லி. இங்கே விட்டுட்டு போனால் யாருமே இல்லை பார்த்துக்கிறதுக்கு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி புரியல. பல வருடங்கள் ஆயிடுச்சு, இவருக்கும் வயசாகிடுச்சு. அப்புறம் ஜெகநாதர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு, என்ன ஜெகநாதா, உனக்காவது என் மனசில் இருக்கிறது உனக்கு எல்லாம் தெரியும், நீயே பரமாத்மா ரூபத்தில் இருக்கிற, நான் இத்தனை வருடமாக நான் கேட்டுட்ருக்கேன், ஒரு நாளாவது என்ன ரத யாத்திரை போகிறதுக்கு எனக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு துன்பத்திலேயே படுத்துடுறாரு. ராத்திரி போய் படுத்துட்டு காலையில் போய் கண்ணு திறந்தா புரி ஜெகநாத் சேத்திரத்தில் இருக்கார். புரி ஜெகநாத் சேத்திரத்தில் ஜெகநாதர் ரதத்தில் உட்காந்துருக்காரு. இவர் பார்த்துட்டு அனுபவிச்சு அதெல்லாம் அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு அது ரத யாத்திரை முடிச்சவருக்கு அங்கே தூங்குறாரு புரி ஜெகநாத்தில். மறுபடியும் தூங்கி இதான உடனே எரிச்ச உடனே பார்த்தா மறுபடியும் இவங்க ரோஜாப்பூரில் இருக்கார். ஸோ தன்னோட ஆசையை ஜெகநாதர் ரொம்ப மெர்சிஃபுல், நீங்கள் என்ன நினச்சாலும் அங்கே ஆகிடும் ஜெகநாத்தில். அங்கே சொல்கிறாங்க லக்ஷ்மி தேவி கிட்ட, லக்ஷ்மி தேவி ஒரு வரலாறு இருக்குது ஜெகநாத்தில். லக்ஷ்மி தேவி வந்து யமதர்மராஜுக்கும் அப்புறம் வந்து மார்க்கண்டேயருக்கும், இவங்க 2 பேருக்கும் அந்த சேத்திரத்தோட மகிமையை சொல்கிறாங்க. அந்த மகிமையை அது சொல்லும்போது நிறைய மகிமங்கள் சொல்கிறாங்க. அந்த ஜெகநாதரோட சேத்திரத்துக்கு நம்ம வந்து காலை வச்சாலே போதுமா, இந்த பூமண்டலத்தையே 7 தடவை நம்ம வந்து பரிக்கிரம் பண்ணுற அளவுக்கு சமானமா. அதுக்கப்புறம் யார் ஒருத்தர் இந்த பின்னாடி இப்படி படுக்கிறாரோ அவங்க எங்க புரி ஜெகநாத்தில், அவங்க வந்து சத்தியுகத்தையே வெல்ல மாதிரி அவங்க புரி ஜெகநாத் காலை வச்சாலே போதுமா, அங்கே வரணும்னு சொல்லி தோணினாலே போதுமா, மோட்சம் கிடைச்சிக்குமா நம்மளுக்கு ஜெகநாதர். அப்புறம் இன்னொன்று ஜெகநாத்தோட மகிமை என்னன்னா, அங்கே போனவங்க யாரும் பிரசாதம் இல்லாமல் வரவே மாட்டாங்களாம். இப்போ நம்ம பார்க்கலாம் பெரிய பெரிய இந்த கல்யாணத்தில், இந்த மார்வாடிங்க கல்யாணத்தில், பெரிய பெரிய பணக்காரங்க கல்யாணத்துலலாம் பெரிய கிரவுண்டில் ஸ்டேடியமில் செய்வாங்க. அங்கே ஒரு இடம் இருக்கும், ஃபுட் கோர்ட்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும், இந்த சாப்பிட்ற உணவெல்லாம் வகை வகையாக இருக்கும். இந்த ஃபுட் கோர்ட் வந்து அவங்க எங்கே பார்த்துருக்குறாங்கன்னா ஜெகநாத் புரியில் பார்த்தது தான். ஃபஸ்ட்டு ஜெகநாத் புரியில் தான் அது இன்ட்ரடியூஸ் பண்ணது. அந்த ஆனந்த பஜார் இருக்கு இல்லையா, அங்கே 62 தடவை பகவானுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுறாங்க. ஒரு தடவையும் 56 வகை இருக்கும், செப்பன் பகா அது பேர். ஒரு தடவையும் 56 வகைகளோட உணவு 62 தடவை என்னமோ ஆஃபர் பண்ணுறாங்க. காலையிலேருந்து நைட் வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குமா. 2 மணி நேரம் தான் கொஞ்சம் அவங்க ரெஸ்ட்டாக இருக்காங்க. அது ரெஸ்ட் கிடையாது, தேவர்கள் வந்து துண்டு பண்ணுறாங்க அந்த டைமில் ஜெகநாதருக்கு. அப்போது அந்த ஃபுட் கோர்ட் வந்து அப்போ ஸ்டார்ட் ஆனது. அதனால் யார் போனாலும் நம்ம காலையிலேருந்து மத்தியானம் எதுவும் பிரசாதம் சாப்பிடலன்னு நினச்சிக்கோங்க, யாரும் எடுத்து வந்து கொடுத்துட்றாங்க பிரசாதம் நம்மளுக்கு. அங்கே இருக்கிற ஆனந்த பசாரில் அந்த டைமில் வந்து ஒரு 20-15 வருஷம் அவங்க எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க பிரசாதம். இப்போல்லாம் காசு வாங்குறாங்க. அந்த ஸ்வீட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாம்பிள் சாப்பிட்டாவே நம்மளுக்கு வயிறு நிறைஞ்சிருமா.
அந்த அளவுக்கு வகை வகையான அங்கே இந்த ராதாராணியம் இருக்கு இல்லைங்களா, ஜெகநாதருக்கு சமய செய்கிற ரூமு, 1000 பேர் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க. அந்த இடத்துல மட்டும் 1000 பேர் அங்கே சேவை செய்கிறாங்க ஜெகநாதருக்கு. ஸோ இப்படி ஜெகநாதரோட ரத யாத்திரை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அந்த ரத யாத்திரையில் பார்ட்டிசிபேட் பண்ணாலே போதும், நம்மளுக்கு எங்கே இல்லாத பக்தி தொண்டு வந்துடும். ஆனால் பக்தியோட அன்போட நம்ம செஞ்சால் ஜெகநாதர் வந்து எப்படியாவது கருணை கொடுத்துருக்காரு. ரொம்ப விசேஷமான ரத யாத்திரை. அது நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் பூரியில் இல்லை, நாங்கள் பெங்களூரில் இருக்கிறோம், ஒசூரில் இருக்கிறோம், டிஃப்ரென்ஸே இல்லை, டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஜெகநாதர் நம்ம எப்படி வந்து அதை வந்து ஏற்றிக்கிறோமோன்றதை எப்படி ரிசீவ் பண்ணுறதோட தான் இருக்குது. ஆக்சுவலாக அந்த ரதத்தை வந்து நம்ம வந்து இழுக்கிறது வந்து நம்ம இதயத்துக்கு ஜெகநாதரை வந்து ஆஹ்வானம் பண்ணுறது. வாங்க நீங்கள் என் இதயத்தில் வந்து எனக்கு பிரச்சாவனை பண்ணுங்க, என் இதயத்தில் வந்து இந்த பக்தி தொண்டை கொடுங்கன்னு சொல்லி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுறது தான் அந்த ரத யாத்திரா. இன்னொன்று என்னென்னா, எல்லா பக்தர்களையும் ஒன்று சேர்க்குறாங்களா ஜெகநாதர். எல்லா இடத்துல எந்தெந்த கோணத்தில் இருக்கிறாங்களோ எல்லா கோணத்தில் இருக்கிற பக்தர்களை வந்து ஒன்று சேர்க்கறது ஜெகநாத யாத்திரா. அந்த இடத்துல வந்து ஈக்குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, சமத்துவம் பண்ணுறாங்க இல்லையா, சமத்துவம். அதாவது நீ பெரிய பெரிய பக்தன், நீ வந்து இப்போ ஜூனியர் பக்தன், நீ வந்து உத்தமாதிகாரி, நீ அந்த அதிகாரி, நீ இந்த அதிகாரி, நீ வந்து ஏழப்பட்டவன், நீ கருப்பாக இருக்க, நீ வெள்ளையாக இருக்க, நீ அந்த நாட்டு இந்த நாட்டு, எந்த விதமான இதே கிடையாதான். அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வந்து அதில் வருது. நிஜமாகவே அந்த ரத்தத்தில் நம்ம பார்க்கலாம். அவங்கவுங்க இவன் வெள்ளையாக இருக்கானா, அவன் கருப்பாக இருக்கானா, இவன் அழகாக இருக்கானா, இவன் பணக்காரனா, இவன் ஏழாவது, யாருமே எந்த பக்தரும் பார்க்குறதில்ல. அவங்க பாட்டுக்கு அவங்க ஜெகநாதரை பற்றி பாடிட்டே இருப்பாங்க, நிருத்தியம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது எப்படி போயிட்டு வராங்கன்றது ரத யாத்திரை புரியுறதில்ல. அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னொன்று நிறைய வைப்ரேஷன். நான் ரத யாத்திரை தான் அந்த வைப்ரேஷன் நான் பார்க்குறேன். வேறு இடத்துலையும் இருக்குது, கீர்த்தனில் இருக்குது. ஆனால் இதில் இருக்கிற அந்த வைப்ரேஷன் வந்து, ஏன்னா பக்தர்கள் வந்து வேறு அப்படியே கொட்டிகிட்டே இருக்கும், குளிச்சிடுவாங்க அப்படியே, இருந்தாலும் பாடிட்டே இருப்பார். அந்த அளவுக்கு பிரபுபாதர் இந்த வரப்பிரசாதம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. உலகத்தில் ஒரே இடத்துல நடக்கிற அந்த ரத யாத்திரத்தை உலகம் எல்லாமே ரத யாத்திரை வந்து எல்லாருமே அது ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி பிரபுபாதர் வந்து அந்த ஒரு பிரசாதத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்க வரப்பிரசாதம். ஸோ இப்படி ஜெகநாத் ரத இன்னும் நிறைய இருக்குது லீலைகள், பாஸ்ட் டைம்ஸ், நிறைய பாஸ்ட் டைம்ஸ் ஜெகநாத். நிறைய 3-4-5 வரலாறு எழுதியிருக்காரு ஜெகநாதரை பற்றி. எங்க கோயம்புத்தூர்ல ரங்கநாதர் கோயில் இதே மாதிரி லட்சுமி வந்து கோச்சிட்டு இது ரங்கநாதர் இதுலயே திருச்சியில நடக்குது இல்லையா ரங்கநாதர் கோயில்? கோயம்புத்தூர்லயும் கூட எங்க ஊர் பக்கத்துலயே அந்த நடக்கும். கோயம்புத்தூர்லயா? ஆமா, கோயம்புத்தூர்ல காரமடையில அங்க ரங்கநாதர் இருக்காரா? அங்க ரங்கநாதர் கோயில் போனாராம். ஓ, மேல்கோட்டை போறதுக்கு அங்க போயிட்டு தான் போனாராம். அதான் சத்தியமங்கலம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த இடம் தான் அது. அங்கதான் எங்க ஊர் பக்கம் தான், நான் அங்கதான் வளர்ந்தேன். பிறகு ஓ, நாகர்கோயில் இல்லையா? அப்ப நீங்க சொந்த ஊர்? நாகர்கோயில் சொந்த ஊரு. அப்பா வேலை பார்த்துட்டு இருந்தது கோயம்புத்தூர் கிட்ட. அங்க வந்து அந்த நான் அந்த லீலையெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அங்க அவங்க கோச்சிட்டு போய் அந்த லட்சுமி வந்து அங்க இருப்பாங்க, போயிடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. ஆமா, இப்போ நடக்குது. ஸ்ரீரங்கத்திலும் பண்றாங்க அந்த மாதிரி. ஸ்ரீரங்கத்தில் எல்லா கோயிலும் பண்றாங்க. ராமானுஜர் அது வந்து 365 நாள் ஃபெஸ்டிவல் தான். அதெல்லாம் கொஞ்சம் கனெக்ஷன் இருக்குமா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கும், கனெக்ஷன் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அப்புறம் ரங்கநாதர் வந்து இதுக்கு காவேரிக்கு போய் குளிச்சிட்டு வரேன்னு சொல்லி போனது வரவே இல்லை. அதுக்கப்புறம் அதே மாதிரி தேர் அப்பதான் நடக்கும் சொல்லுவாங்க. சேமா இதே அப்ப நாங்க அப்பதான் பார்த்திருக்கோம். அதெல்லாம் நான் ஒரே ஒரு டைம் தான் ஃபுல்லா அது பார்த்திருக்கேன். அந்த கோச்சிட்டு அவங்க போறது எல்லாமே பார்த்திருக்கேன். அதெல்லாம் இப்பவும் பண்றாங்க, எல்லா கோயிலும் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ரங்கநாதர் கோயிலும் நடக்கும். அது எல்லா கோயிலையும் ராமானுஜாச்சார் அந்த மாதிரி அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இன்னொன்று சொல்றது மாதிரி ராமானுஜாச்சாரே ஜெகநாதர் கோயில் போயிருக்காரு. ஜெகநாதர் கோயிலுக்கு போய் என்னடா நீங்க பண்றீங்க, இதெல்லாம் இப்படிதானா, இது என்ன பண்றது, அது பஞ்சராத்திரி ஆகமன சாஸ்திரம் இப்படிதான் பண்றதா, இப்படி எல்லாம் கிடையாது, நான் சொல்லி கொடுக்குறேன், நாளைக்கு எல்லாம் காலையில் வாங்க நீங்கன்னு சொல்லி உங்களுக்கு கிளாஸ் எடுக்கன்னு சொல்லி எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து கிளாஸ் எடுக்க முயற்சி பண்றாரு. அப்போ இவங்களுக்கு யாருக்கும் பிடிக்கல, பாண்டாஸ்க்கு யாருக்கும் பிடிக்கல. யாரா இந்த ஆளு, நாங்க வரலாறு நாங்கள் பண்ணிட்டு வந்திருக்கிறோம், இவர் யார், ஜெகநாதரே எங்களை கேட்கறது இல்லை, இவர் யாரா பெரிய இது அப்படின்னு சொல்லி போய் ஜெகநாதர் கிட்ட போய் இவங்க என்ன சொல்கிறாங்க, பிரார்த்தனை பண்ணுறாங்க. நைட்டு அன்றைக்கி நைட்லேயே ஜெகநாதர் தூக்கின்னு போய் ஒரு 100-150-200 கிலோமீட்டர் தூக்கி அந்த பக்கம் போட்டுறாங்க. அந்த சேத்திரம் தான் கூர்ம சேத்திரம். ஆமாம், அந்த சேத்திரம் அங்கே தான் நினைக்கிறேன். அந்த இடத்த தூக்கி போட்டுறாரு ராமானுஜாச்சார். அப்போ தான் ராமானுஜாச்சார், ஓ இது நம்ம வந்து இங்கே பயிற்சி கொடுக்க அவசியம் இல்லை, ஜெகநாதரோட விருப்பம் இது
அதே மாதிரி சாட்சி கோபாலையும் கொண்டு வந்துடுறாரு. சாட்சி கோபாலை வந்து அந்த சாட்சி கோபால் இருக்கால அந்த பையனை முதல்ல வெறுட்டிடுன்றாரு. எனக்கு கொடுக்குற போகையெல்லாம் அவர் சாப்பிட்றாரு. அவர் தூக்கி அந்த பக்கம் போட்டுடுறாரு. அவர் சாட்சி கோபாலை அவரையும் வெறுத்த வேறு இப்போ வெளியே அமைச்சிடுறாரு சாட்சி கோபாலை. ஜெகநாதருக்கு வந்து என்ன குறைச்சலோ, ஆனால் போகம் மட்டும் குறையக்கூடாது. அவருக்கு கை வந்து ஆறவே கூடாது. தொடர்ந்து 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 கொடுத்துட்டே இருக்கணும் ஜெகநாதருக்கு. இங்கே திருவனந்தபுரத்துலேயும் பிரபு ராமானுஜர் போய் அப்படிதான் செய்வாராம். அப்புறம் அவங்கெல்லாம் போய் அளவு பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. அப்புறமா தூக்கிட்டு வந்து திருநெல்வேலியில் வச்சுட்டு வரோம், திருக்குறங்குடியில. யாரு? இவரு ராமானுஜரியா? ஒரு பரிவட்ட பாறை இருக்கும், அது மேல தூக்கிட்டு வந்து கட்டில படுத்திருந்தாராம். அப்படியே தூக்கி கனவுல போய் சொல்லுவாராம், கிளம்பிட்டே இருக்காத இந்த ரூல்ஸ் எல்லாம். யார்? இவரு அனந்த பத்மநாபா? இல்ல, நான் ரூல்ஸ் போட்டு அது மாதிரி தான் செய்யணும்னு சொல்லுவாராம். அதெல்லாம் போக முடியாதுன்னு. அப்புறம் அந்த நைட்டு அந்த கட்டில தூக்கிட்டு போய் அங்க திருநெல்வேலி திருக்குறங்குடியில வச்சு. என்ன பேர் அது? திருக்குறங்குடி திவ்ய தேசம். திருக்குறங்குடி அந்த ஒரு திருக்குறங்குடி. திருக்குறங்குடி முடியா முடியா? குடி. திருக்குறங்குடி. திருக்குறங்குடி. அந்த ஒரு பாறை இருக்கு. எவ்வளவு தூரம் இருக்காது அங்க? திருநெல்வேலியில இருந்து ஒரு 50 நாங்குநேரி. அது இதான திவ்யதேசம்ல வருதா? அது பாத்துருக்கா? அப்ப நான் திவ்யதேசம் தானே அது. அந்த பாறை மேல போகும் பிரபு, உள்ள ரொம்ப காடு மாதிரி ஜீப்ல தான் கூட்டு போவாங்க. ஓஹோ. அந்த பாறை மேல ஜீப்ல போய் ஒரு சின்ன குகையில மாதிரி இருப்பாங்க இல்லையா ராமானுஜர்? பாறை மேல தூக்கிட்டு போய் வச்சிருவாங்க. பரிவட்ட பாறை. அந்த பாறை அங்க படுக்க வச்சிருவாங்க. காலையில அந்த பாறை பேர் பரிவட்ட பாறை. பரிவட்ட பாறை. அங்க போய் கேட்டாலே சொல்றாங்க. நாங்குநேரி கிட்ட தான் இருக்குதா இது? நாங்குநேரில இருந்து அதுல இருந்து உள்ள கட்டு ஒரு காட்டுக்குள்ள போகும் பிரபு. போயிருக்கேன் நினைக்கிறேன். இது நான் போயிருக்கேன். 50-60 கிலோமீட்டர் வருது நாங்குநேரில இருந்து. நாங்குநேரில இருந்து 50-60 கிலோமீட்டர் வருது. சரி 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 சரி. அப்புறம் சொல்றது மறந்துட்டேன். அதாவது அந்த பிராமணரோட ஒருத்தர், அந்த பிராமணர் வந்து அதுக்கப்புறம் ரத யாத்திரை போயிட்டு வந்துடுறாரு. ஜெகநாதர் கூட்டு வந்து மறுபடியும் இங்கேயே விட்டுறாரு அவரை. அதுக்கப்புறம் வயசாகி உடல் விடுற டைமில் ஜெகநாதரை மன்றாடி கேட்குறாரு, நான் போன பிறகு உங்களை யார் வந்து பார்த்துக்கிறாங்க? நான் எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டேன் உங்களை விட்டு நான் என்னால் இருக்க முடியாது, ஆனால் எனக்கு வயசாகிடுச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவர் கேட்கும்போது, என்னோடய பக்தர்கள் வந்து பார்த்துக்கிறாங்க, கிருஷ்ண பக்தர்கள் வராங்க, அப்போ பார்த்துக்கிறாங்க, நீங்கள் வந்து கவலைப்படாதன்னு சொல்லி சொல்லும்போது, அப்போ தான் குரு மகாராஜ் அங்கே போனார். குரு மகாராஜ் தான் போய் இந்த கோயிலில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி டெவலப் பண்ணி, குரு மகாராஜ் தான் அவங்க டீம். முக்கியமாக நம்ம இஸ்கான் அதுக்கு இது ஜெகநாதர் சொல்கிறாராம், கிருஷ்ண பக்தர் வந்து பார்த்துக்கிறாங்க, நீ கவலைப்படாத. நம்ம இஸ்கானை பற்றி சொல்லியிருக்குது, இந்த இஸ்கானன்னு சொல்ல கிருஷ்ண பக்தர், தூய்மையான கிருஷ்ண பக்தர்கள் வராங்க அது சொல்லும்போது, அதுக்கப்புறம் குரு மகாராஜ் வந்து இதுக்கு இந்த லேண்டில் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு, கவர்மெண்ட்டுக்கும் நம்ம இஸ்கானுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகி குரு மகாராஜ் கஷ்டப்பட்டு அந்த இதெல்லாம் பார்த்துட்டு லீகலெல்லாம் பார்த்துட்டு அந்த கோயிலை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. குரு மகாராஜ் நிறைய சேவை செஞ்சுருக்காரு குரு மகாராஜ் இந்த மாதிரி கோயில். அப்புறம் இவர் நித்யானந்த பிரபு இருக்காருல்ல, என்ன பேர் அது, நித்யானந்த பிறந்த அவதாரம் எடுத்த இடம் ஏக்கச்சக்கரம், அதுவும் குரு மகாராஜ் தான் அந்த கோயில் இது பண்ணது. இப்போ 108 இது திருப்பாதங்கள் வந்து சைத்தன்ய மகாபிரபு திருப்பாதங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காரு குரு மகாராஜ். 108 திருப்பாதங்கள். அதனால தான் விருந்தாவனுக்கு போனது. விருந்தாவனுக்கு போய் அங்கே மாட்டிக்கிட்டார் டெல்லியில். இப்போ வந்துட்டார், மாயாப்பூர் வந்துட்டார், ரிட்டன் வந்துட்டார். அந்த டெல்லி ஹாஸ்பிட்டலில் அங்கே அட்மிட் ஆகிட்டார். 108 திவ்ய தேசம் மாதிரி 108 பிளேஸ் சைத்தன்ய மகாபிரபு எங்கெங்கெல்லாம் போயிருக்காரோ அந்த இடத்துல அவங்களோட பாதத்தை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி அந்த பிராமணா கேட்ட உடனே கிருஷ்ணர் சொல்கிறாங்க, கிருஷ்ண பக்தர் என்னோட கிருஷ்ண பக்தர் வராங்க, அவங்க பார்த்துக்கிறாங்க. இப்போ நிறைய லீலைகள் நடக்குதாங்க. இது முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்து அங்கே ஜெகநாதரை வந்து ஆராதனை பண்ணுறாங்க, பூஜை பண்ணுறாங்க. காலைல போயிட்டு நம்ம எல்லாருமே போவோம் இல்லை, சில பேர் நிறைய பேருக்கு ஒரு இது இருக்குது, ஒரு வாடிக்கை. என்ன வாடிக்கைன்னா, காலைல பிஸ்னஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இல்லை ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கோயிலுக்கு போய் கோயிலுக்கு தரிசனம் பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் பிரசாதம் சாப்பிட்டு தீர்த்தம் சாப்பிட்டு போகிற வழக்கம் இருக்குது எல்லாருக்குமே நம்ம சம்பிரதாயத்தில். இப்போவும் அந்த மாதிரி போகிறாங்க முஸ்லீம்ஸ், நிறைய பேர் முஸ்லீம்ஸ் அங்கே போகிறாங்க. ஜெகநாத ஸ்நான யாத்திரைக்கு அவங்க கலந்துக்கிறாங்க. அங்கே ரோஜாப்பூரில் நிறைய பாஸ்ட் டைம்ஸ் நடக்குது, நல்லா அமக்களமாக வச்சுருக்காங்க. நம்ம பக்தர்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க ஜெகநாத பிரதேஸ்வரர். ஒரு தடவை எனக்கு புரியல இருக்கிற மாதிரி எங்கள் போகா சரியாக பண்ண மாட்டீங்களேன்னு சொல்லி ஜெகநாதரை சொன்னாராம். அதுக்கப்புறம் புரியல எந்த மாதிரி இது போகா நடக்குதோ அந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணிட்டாராம். जगन्नाथ बलदेव सुभद्रा मैया की जय, जगन्नाथ रथ यात्रा महोत्सव की, शील प्रभुपाद की, शील गुरुदेव की, गौर प्रेमानंद। हरे हरे कृष्ण।
ரொம்ப